கண்ணம்மா 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 பொன்னம்மா. பின்ன என்னம்மா? நீ பாட்டுக்கு திருவிழா முடிஞ்சு போச்சுன்னு பட்டணத்துக்கு போற. கவலைப்படாத, நம் காதல் காலத்தால் அழியாது. அந்த கதையெல்லாம் வேண்டாம், எங்க அப்பா அழிச்சிருவார் போல இருக்கு. ஏன்? எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு மச்சான் இருக்காராம். ஆரம்பிச்சிருவீங்களே, ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கீங்க, பின்னால சுத்தினா சிங்கப்பூர்ல மச்சான் இருக்கான், ஜெர்மன்ல மாமா இருக்கான்னு. உனக்கு மட்டும்தான் இருக்கானா? எனக்கு கூட தான் சிலோன்ல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா. அப்ப நீ சிலோனுக்கே போ. வசதி இல்லம்மா போறதுக்கு. பின்ன என்னமா நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே? எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சானத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா? அட விளையாடாத, எனக்கு ஒரு வழியை சொல்லு. சிங்கப்பூர் மச்சான்லாம் வர்றது நிஜமா? தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும். என்ன நம்பு, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எவன்டாவன் பட்டிக்காட்டுல வந்து வயசு பொண்ணு கிட்ட பேசுறவன்? பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசலாம்னா வரமாட்டேங்கிறாங்க. பட்டணமாடா, இரு வரேன். ஐயா வராதீங்க, நீங்க அங்கேயே தொங்குங்க. வசந்தி, இந்த ரம்யமான இயற்கை காட்சிகளை பாத்தியா? பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமா, என்ன வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? திருவிழாலாம் முடிச்சு போச்சு, நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன். அப்படியா? ஆமா, நீ தைரியமா இரு. அப்பா அனுமதியோட நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யறேன். வசந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சந்தோஷமா வழி அனுப்பு. தெய்வத்துக்கு எத்தனையோ பக்தர்கள், ஆனா பக்தனுக்கு ஒரே தெய்வம் தான். வசந்தி, வானத்துக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள், ஆனா அந்த வானத்துக்கு ஒரே நிலவுதான். தம்பி, இன்னும் ஒரு வாரத்துல பட்டணத்துக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. சரிங்க. அப்ப நான் வரேங்க. சரிங்க, வரேங்க வரேங்க வரேங்க. வணக்கம் 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 வணக்கம். யார் என்னைவா? போயிட்டு வரோம், வர்றோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ, அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போ. கவிதைகள் வழங்கு பாரதியை போ. மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போ. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பொன்மன செம்மலே, எங்கள் புரட்சி தலைவரே, உங்க பேரை சொல்லிக்கிட்ட நாங்க பல தவறுகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. தலைவன் வழியே நல்வழி, இனி அதுவே நம் வழி. இது சத்தியம். சத்தியம் 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 சத்தியம். சாந்தி உன்னோட அத்தை பொண்ணு, அவ உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. போயும் போய் உன் புத்தி இப்படியா போகணும்? அப்பா, வசந்தி ஏழை பொண்ணுதான், ஆனா பணத்தை தவிர அவகிட்ட எல்லாமே இருக்குப்பா. சாந்தி கிட்ட என்னடா இல்ல? நான் எதிர்பார்க்கிற எதுவுமே அவகிட்ட இல்லப்பா. ஆமா, அப்படி என்னவா எதிர்பார்க்கிற? சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி சரி, சாந்தி வர்றா, அப்புறம் பேசலாம். சாந்தி, உனக்கு ராஜுவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோமா? கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம்? இல்லம்மா, வர வர என் உடம்பு மோசமாயிட்டே வருது. உங்க கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும். மாமா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கதான். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. என்னங்க காத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி சுருங்கி போயிருக்கு? ஓ, அப்பா சொல்லிட்டாரேன்னு வருத்தமா? அவர் கிடக்குறாருங்க. மனுஷன் எதை ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு முடிக்கணும், இல்லன்னா மனுஷனா இருக்கிறதுலே அர்த்தமே இல்லைங்க. நான்லாம் அப்படித்தான். அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எப்படின்னு தான். அப்பா, உங்க அப்பா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அப்பனுக்கு இதான் வேலை. முறை பொண்ணு இருக்கா, மூக்கு மூலியமா இருக்கா, அவளையே கட்டிக்கோம்பாங்க. இப்ப என்னடா பண்றது? கவலை விடுங்க, உங்க கல்யாணம் நடக்கும். ராஜு, வயசு கோளாறுல பேசுறடா. இல்லப்பா, தந்தைங்கிற பாசத்தோட பேசிட்டு இருக்கேன். நானும் புள்ளைங்கிற பாசத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது உண்மைன்னா என் இஷ்டம் போல என்ன வாழ விடுங்க. முடிவா என்னடா சொல்ற? என் முடிவு ஒரே முடிவுதான். நீங்க என்னம்மா? என்ன மாமா ஒரே சத்தமா இருக்கு? அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறீங்களா? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு கார் இருக்கு. இப்ப எங்கேயோ ஒரு காரை பார்த்தானா, அந்த காரை வாங்கி கொடுக்க சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான். அதான் அதான். அத்தான் ஆசைப்படுற மாதிரி அந்த காரை வாங்கித்தான் கொடுங்களேன். ஐயோ, அந்த காரையா?
போமா போ, நீ அவனுக்கு மேல இருக்கிறிய. ஹலோ, யாரு? ஐயா, பெங்களூர் பிரான்ச் மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம கேஷியர் ரகு கொஞ்சம் பணத்தை கையாடிட்டான். ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க உடனே புறப்பட்டு வரணும். அப்படியா? சரி. ராஜு, பெங்களூர் பிரான்ச் கேஷியர் பணத்தை கையாடல் பண்ணிட்டானா? காலையில நான் பெங்களூர் புறப்படுறேன். சரிப்பா. அத்தா, பெரியய்யா பெங்களூருக்கு போய் 4-5 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு தகவலையும் காணுங்களே. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தா, நான் புடவை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. புடவை நல்லாதான் இருக்கு. புடவை மட்டும் தானா? நீ கூட நல்லாதான் இருக்க. போதுமா? அத்தா, இனிமே நான் புடவை தான் கட்டிக்கணுமா? உங்க மாமா சொன்னாரா? ஆமா. அப்புறம் உங்களோட எதிர்த்து பேசக்கூடாதான். அப்புறம் 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 என்ன? ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க சிடு மூஞ்சி? ஏங்க பெரியய்யா வந்துட்டாருங்க. அப்படியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்புமா வச்சுக்கிறீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து வடை ஓ உங்களுக்கு ஆகாதோ? உங்களுக்கு ஆகுமே, சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். விடுங்க. சாந்தி கடை காண. அவன் எங்க போறா, எப்ப வருவான்னு யாருக்கு என்ன தெரியும்? ஐயா வணக்கம். ஐயா வாயா கணக்கு. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க கணக்கு புள்ள. அது எப்படி கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்துடுறீங்க? ஐயா நடக்க கூடாது நடந்துருச்சு. ஐயா ஏன் உங்க வீட்டுல மட்டும் புயல் அடிச்சிருச்சா? என்ன ஆச்சு? சொல்றதுக்கே நான் கூசுதியா. ஊறுகாய் அதிகமா திருட்டீரா? சும்மா இருடா. என்ன கணக்கு, என்னாச்சு? ஐயா என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நம்ம பண்ணையில வேலை செய்யற ஒருத்தனோட. என்னையா சொல்ற? ஆமா ஐயா, என் பொண்ணு ஓடி போயிட்டா. ஐயா கணக்கு, உன் பொண்ணு அப்படி செஞ்சுட்டா? ஆமா ஐயா, பாவி மக என்ன தலகுனிய வச்சுட்டா. ஐயா வயசு பொண்ணு வகை இல்லாம பழக விட்டுருக்க. சரி சரி, நீ போ. ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். வரேசுமா. வரேன் தம்பி. அப்பா, இது உண்மையா இருக்காது. பெத்த அப்பனே வந்து சொல்றான். ராஜு, பெண்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஐயா நீங்களா? கண்ணுமா, வசந்தி அவ இப்படி நடப்பான்னு நான் நினைக்கவே இல்லையா. சாதாரணமா அந்த பையன் வருவான் போவான், அவளோட பேசுவான். ஆனா ஓடி போற அளவுக்கு இருக்கும்னு அப்புறம் தான் ஐயா தெரிஞ்சது. வசந்தி இப்படிப்பட்டவளா? அவளை என் சிநேகிதன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வர்றையா. என்ன மிஸ்டர், ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? What do you want? I want you. You contact the waiter.